ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன், எதனால்? கோபம் என்பது கொடிய விஷத்திற்கு சமமானது. ஏன், எதனாலன்னா, இப்போ கோவப்பட்டு பேசும்போது அவங்கவுங்க எப்படி நினச்சிட்டு பேசுவாங்கன்னா, மற்றவங்களை பழிவாங்க தான் நினச்சிட்டு கோவப்பட்டு பேசுவாங்க இல்லைங்களா? கோவப்பட்டு பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அது நமக்கு நாமே வைத்து கொள்கின்ற ஆப்பு. சரிங்களா? ஏன்னா கோவப்படும் போது என்ன ஆகுதுன்னா, மனமானது டோட்டல் அவுட். டென்ஷன் ஆகி கத்தும்போது, சத்தம் போடும்போது, கோவப்பட்டு பேசும்போது என்ன ஆகும்னா, மூச்சினோட எண்ணிக்கை சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இன்னொன்று, கோபப்படும் போது மெயினாக ஜீரணம் ஒழுங்காக ஆகாது. இப்போ பார்த்தாலுமே அடிக்கடி டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? யார் கோவப்படுறாங்களோ அவங்களுடைய உடம்பு தான் பாதிக்கப்படும். யாருக்கு நஷ்டம்? கோவப்படுவது மூலியமாக யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டமே ஒழிய மற்றவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? கோபம் வந்தாலும் சரி, அமைதியாக பேசாமல் இருந்துடுறதே நல்லது. மெயினாக டென்ஷன் ஆகும்போது, கோவப்படும் போது எந்த உறுப்பு பாதிக்கப்படுதுன்னா, ஜீரண உறுப்பு பாதிக்கப்படுகின்றது. ஒழுங்காக ஜீரணம் ஆகாது, ஒழுங்காக வயிறு சுத்தமாகாது. அப்போ எப்படி பசி எடுக்கும்? யோசிக்கணும் இல்லைங்களா? நல்லா ஜீரணம் ஆகி வயிறு சுத்தம் ஆனால் தானே பசி எடுக்கும். கழிவுகள்லாம் வெளியே போனால் தானே பசி எடுக்கும். அப்போது இந்த அஜீரணத்துக்கு மற்ற எல்லா நோய்களுக்குமே மெயினான காரணம் எதுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, கோபப்பட்டு கத்துறது, இது எல்லாமே தான். கோபப்படும் போது என்ன ஆகுதுன்னா, படப்படப்பாக ஆகுதுங்களா? மனமானது பாதிக்கப்படுது. மனமானது பாதிக்கப்படும் போது டோட்டலாக உடம்பினுடைய ஆரோக்கியம் முழுசாக அப்படியே கெடும். அந்த சக்தி எல்லாம் இழந்தாப்புற ஆகி போயிடும். சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது உடம்பு எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, கோபப்படும் போது மனசு எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, நாமளே கவனிச்சாலே போதுமே. அனுபவமே தானே வாழ்க்கை பாடம் இல்லைங்களா? அப்போது கோவப்படாதப்பான்னு சொல்கிறாங்களே, ஆனால் அதற்கேற்றபடி சூழ்நிலை அமைதா அப்படின்னா இல்லையே அப்படின்னு கேட்பாங்க தானே. எப்படி சூழ்நிலை அமையும்? அவங்கவுங்களோட விதி வேலையை காட்டும் இல்லைங்களா? விதியின் சூழ்ச்சி தான் எல்லாமே இல்லையா? அப்போ நம்ம விதியை ஜெயிக்கணுமா வேணாமா? விதி நம்மளை ஜெயிக்கட்டும்னு விடலாமா, இல்லை நாம் விதியை ஜெயிக்கலாமா? யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? யாருதான் என்னதான் கோவப்படும்படி நடந்துக்கிட்டாலும் நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துக்கணும். கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ எல்லா டைம்லேயுமே கோவப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. எந்தெந்த டைமில் எப்போ கொஞ்சம் கோபமாக நம்ம பேசணுமோ அப்படி பேசணும். அப்படி பேசும்போது அதுவே அவங்களுக்கு நாம் செய்கின்ற நன்மையாகும். சரிங்களா? அந்த இடத்துல அது தேவை, பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் நாம் கோபப்பட்டு பேசும்போது அவங்களுக்கு நாம் நன்மை செய்ததுக்கு சமம். சரிங்களா? எல்லா டைம்லையுமே எதுவுமே பேசாமல் கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்ல கிடையாது. எந்த இடத்தில் தேவைப்படுகின்றதோ அந்த இடத்தில் பேசு, அதுவே ஆனால் வேலையாக வைத்து கொள்ளாதே. சரிங்களா?
அப்போது நாம் அவங்ககிட்ட கோவப்பட்டு பேசும்போது தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அது மூலிமா நாம் பேசுவோம் அப்படிங்கும்போது அது தவறு கிடையாது. வேணும்னே நாம் சொல்கிறபடி தான் எல்லாம் கேட்கணும், எல்லாமே நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் நடந்துக்கணும், இல்லைன்னா நாம் சொல்லுவோம் அதுபடி செய்யலைன்னா கோவப்பட்டு பிள்ளைங்களை கூட திட்டுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே நடக்கணும் அப்படின்னு நாம் கோவப்பட்டு பேசக்கூடாது. அந்த இடத்துல கோவப்பட்டு பேசுறது தேவைப்படுது அப்படிங்கும்போது பேசுறதுனால அது தப்பு கிடையாது, சரிங்களா? ஆனால் அதையே வேலையாக வைத்துக்கொண்டு அடிக்கடி டென்ஷன் ஆகிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு படப்படப்பாக கோபமாக இருக்கும்போது மனநிலை எப்படி இருக்கும் கவனிங்க. அப்போது அந்த மனநிலையில் இருக்கும்போது நம்மளோட உடம்பு பாதிக்கப்படுமா படாதா? கொடிய விஷத்தை போன்றது. கோபம் என்பது கொடிய விஷத்தை போன்றது. அது நம்மளே தான் பாதிக்குமே ஒழிய அடுத்தவாளை பாதிக்குமான்னா பாதிக்காது. அவங்க இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அது நம்மளை தான் பாதிக்கும். ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்மளுக்கு என்னன்னா அவங்கள அப்படியே பழிவாங்கதான் நினைப்பு, திருப்பி திருப்பி பேசிட வேண்டியது இல்லைங்களா? ஆனால் அது நம்மளை தான் பாதிக்குமே ஒழிய அவங்கள பாதிக்குமான பாதிக்காது. அதனால் தயவு பண்ணி கோவப்படுறதை விட்டுட்டாலே உடம்பை நல்லா நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மனசு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மனம் ஆரோக்கியமாக இருக்கும்போது உடம்பும் ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க மனதை எனி டைம் அமைதியாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது அதுக்காக தான், சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைப்பா, நம்மளுக்கு என்ன பண்ணுறது? நம்மளுக்கு நல்லா ஜீரணம் ஆகணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன பதில்னா, ஒரு முடிவு எடுத்துக்கணும். நம்ம அன்பை மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கணும். 1 month இதை ஃபாலோ பண்ணுங்களேன். உங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அது நல்லா போயிடும், சரிங்களா? என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கிட்டையும் அன்பை மட்டும்தான் காட்டணும்னு முடிவு எடுத்துக்கணும். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும், சரிங்களா? அப்போது அந்த அன்புன்றது வாயளவில் இல்லை, உள்ளுக்குள்ளே நெஞ்சிலேருந்து வரணும் அன்புன்றது. இது திடீர்னு அதை ஃபாலோ பண்ணுறதுன்றது கஷ்டம்தான். ஆனால் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், டேப்லெட்டே இல்லாமல் உடம்புல பிரச்சனை இருந்தாலும் அது நல்லா பண்ணி விட்டுடும், சரிங்களா? அப்போது டேப்லெட்டு உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னா டேப்லெட்டை விட ரொம்ப அதிகமாக எது நல்லா வேலை செஞ்சு நம்ம உடம்பு நல்லா பண்ணிவிடும்னா நம்ம மனதை எப்படி கையாளுறோமோ அதுபடி தான். மனசை எனி டைம் ஹாப்பியாக வச்சுட்டு டென்ஷனே ஆகாமல் கூலாக வச்சுட்டு இருக்கும்போது உடம்பு நல்லா இருக்கும். இப்போ உடம்புலையே பிரச்சனை இருக்குதுப்பா, ஜீரணம் ஆகலை, நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம் நம் மனதை எப்படி கையாளுகின்றோமோ அப்படி தான் நம்முடைய அந்த உடம்பானது அதுக்கேற்றாப்புல தான் நடந்துக்கும். அப்போது என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு 1 month நம்ம அந்த முடிவு எடுத்துடணும். அன்பை மட்டும்தான் காட்டணும், எந்த டைம்லேயுமே நாம் கோவப்படக்கூடாது, சரிங்களா? அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கணும். இப்போது அமைதியாக ஆழ்ந்த அமைதியாக மனசை வச்சுட்டு இருக்கும்போது உடம்பு இயற்கையாகவே நல்லா இருக்கும். அப்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணி பார்த்து 1 month ஃபாலோ பண்ணலாம்ப்பா, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணும்போது அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாம் உடம்பு எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி உடம்பு கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இதை ஃபாலோ பண்ணும்போது அப்படின்னு அனுபவத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? நாம் டென்ஷன் ஆகிறது மூலிமா ஏதாவது மாற்றி நடக்க போகுதா? கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எது நடந்தாலும் அவன் சைடில் நடக்குது அப்படின்னு அதை நாம் ஏற்றுக்கணும் இல்லைங்களா? அந்த ஏற்றுக்கிற மன பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம மனமானது எப்பயுமே அமைதியாக ஆகிப்போயிடும். எப்போ ஒரு சண்டை நடந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதை எப்போ ரெண்டையுமே நாம் சமமாக நாம் எடுத்துக்குவோமோ
ஏன்னா எப்படி எப்படி நம்மளால் எடுத்துக்க முடியும்? இதுவும் அவன் செயல், அதுவும் அவன் செயல் அப்படின்னு நாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா மனம் பாதிக்காது இல்லைங்களா? அப்போது எந்த அளவுக்கு நாம் பகவான் மேலே நம்பிக்கை வச்சு அப்படி நாம் எடுத்துக்கிறோமோ அப்போது என்ன ஆகும்னா விதியிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். விதின்ற அந்த வட்டத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். சரிங்களா? அப்போ விதி வேலை செய்யாது. இப்போ விதிப்படி தானே எல்லாமே ஆட்டி படிச்சுட்டு இருக்கு இல்லையா? விதியை ஜெயிக்க விடலாமா இல்லை நாம் ஜெயிக்கணுமா? யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம், விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.